ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கு மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். காரணம், நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் தான் எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை இப்படியாக உலகத்துக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி, தேவனுடைய அன்பை மக்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களையும் ஒரு நாள் எடுத்து பயன்படுத்துவார். அதில் அந்த நிகழ்ச்சியை தயவு செய்து கவனியுங்கள், அடுத்தவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதன் வழியாய் வருகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-10 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனை ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரராய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால அறியப்பட்டிருக்க பலனற்றிருந்தும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷத்தையும் பார்க்கிறீர்களே. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, கலாத்தியர் சபையில சிறிது நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தாலும் கூட சிறிது நாட்கள்ல யாரோ ஒரு தந்திரமாய் பல சுவிசேஷங்களை அறிவித்து மீண்டும் அந்த பழைய வழிபாடுகளுக்கும் அறியாமல் இருக்கிற காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போவதை ஆவியானவர் மீண்டும் மீண்டுமாய் உணர்த்துகிறீர் சுவாமி. இன்றைக்கும் சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கொஞ்ச காலம் தேவனை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். சிறிது கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், பலவீனங்கள் வந்து தாக்கின உடனே உடனடியாக அவர்கள் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். ஏதோ சில கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்திருக்கிறது. அதை கர்த்தர் நேற்று நிறைவேற்றினவர் இன்றைக்கும் நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் இல்லாமல் அநேக பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள். சுவாமி, உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி வருகிற தெய்வமே, பின்வாங்கி போனவர்கள், விழுந்து போனவர்கள் மீண்டுமாய் தூக்கி எழுப்புங்கப்பா. என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னீங்களே. வருத்தப்பட்டு பாரம் சுமகள் என்னிடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. தாவீதின் கூடாரத்தை மீண்டுமா எழுப்புவேன் என்று சொன்னவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒருவேளை கிறிஸ்துக்குள் இருப்பார் என்று சொன்னால் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துக்குள் இருந்தும் கூட பின்வாங்கி பழைய பழக்க வழக்கங்களிலே சாஸ்திரீகம், மாந்திரீகம், நாட்கள் பார்ப்பது, ராவு காலம், பகல் காலம் பார்ப்பது, இப்படி பலவிதமான தீமையின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருந்தால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மீண்டும் மீண்டுமாய் அந்த மாந்திரிகத்துக்கும், அந்த சாஸ்திரத்துக்கும், அமாவாசைக்கும், பௌர்ணமிக்கும், மற்ற நாட்கள் பார்ப்பதும், ராவு காலம், பகல் காலம் என்று பார்த்து விழுந்து போயிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். மீண்டுமாய் குடித்து குடித்து மீண்டுமாய் மீட்டெடுத்த பிறகும் கூட இதே பழக்கத்திற்கு பின்வாங்கி போயிருப்பான்னு சொன்னால் விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். ஒரு முறை வியாதி தன் சரீரத்தை விட்டு நீங்கின பிறகு மீண்டுமாய் ஒரு வியாதி வருவதற்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் ஒருமுறை சுகத்தை கொடுப்பீர் என்று சொன்னால் மீண்டுமாய் வியாதியை நீர் கொடுக்க மாட்டீர், அனுமதிக்க மாட்டீர் சுவாமி. ஆனால் ஜனங்கள் உம்முடைய அன்பை ருசி பார்த்து, உம்முடைய அன்பை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி வாழ கர்த்தர் அருள் பிடிபடியாய் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பின்வாங்கினவர் அத்தனை பேரும் மீண்டுமாய் கிறிஸ்துக்குள் உம்முடைய அன்பின் கயிறினால் இழுத்து கொண்டுபடியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.